Hi everyone, welcome to VG Physics Tamil. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 24 இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அதாவது நம்மகிட்ட ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி உள்ள ரீஜனில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குங்கிறத கேல்குலேட் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே பார்த்த ஒரு கதை மாதிரி தானே இருக்குது. லைக் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு, அதை சுற்றி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேல்குலேட் பண்ணோம். ஓகேவா? அதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம போன லெக்சர்லேயே நம்ம பார்த்துட்டோம், ஒரு அப்சல்யூட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட வேல்யூ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம். லைக் ஒரு பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோம். லைக் ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட் பி வரையும் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா? இந்த மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் இதை ரொம்ப ஹைலைட் பண்ணுறேன். இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டண்ட்டான மைனஸ் நான் ஏங்கிறத இந்த லெக்சர் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ நான் சொல்லினாலும் நெக்ஸ்ட் லெக்சரில் சொல்லிடுவேன். ஏன்னா சில நேரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டில் மறந்துடுறேன். ஸோ நான் வீடியோ பார்த்தோன்னா தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மைனஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்டு இ டாட் டிஆர் வெக்டர். ஓகேவா? ஸோ இந்த ஈங்கிறது என்னது? ஈங்கிறது பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். அந்த சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டிஆர் அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டரோட அந்த இன்ஃபினிட்டெசிமல் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்த்தோன்னா டிஆர். ஓகேவா? இது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா இதான் நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ்னால் அந்த அண்ட் இதான் நம்மளோட பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டும் இந்த சார்ஜும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் போனால் அந்த டைரெக்ஷனில் என்னோட டிஆர் கேப் இருக்கும். ஓகேவா? ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இது என்னோட ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ரா. ஓகேவா? ஜென்ரல் ஈக்குவேஷன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதுவரை நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் ஒரு சார்ஜ் பாயிண்ட் சார்ஜாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்பியர் ஒரு இதில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸாக இருந்தால் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்பியர். இதே ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ஷேப்பாக இருந்தாலுமே, என்ன ஒரு கான்ஃபிகரேஷனாக இருந்தாலுமே, என்ன ஒரு வடிவமாக இருந்தாலுமே அதில் சார்ஜ்டாக இருந்தால் அது ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ இந்த சிலிண்டரை சுற்றியுமே இந்த சார்ஜ்டு சிலிண்டர்னால இந்த பாயிண்ட் பியில் இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த சார்ஜ்டு ஸ்பியர் இருக்கும். சரியா? என்ன ஒரு இர்ரெகுலர் சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை சுற்றி சரௌண்டிங் ரீஜனில் எல்லா பாயிண்ட்லேயும் பொட்டென்ஷியல் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலான ஈக்குவேஷன், எல்லா ஷேப்ஸ்க்கும் இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணலாம். பட் நம்ம இங்கே பாயிண்ட் சார்ஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பாயிண்ட் சார்ஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு முன்னாடியே தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? சிம்பிள். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதோட மேக்னிடியூட் நான் க்யூன்னு சொல்கிறேன். இதை என்னோடய சோர்ஸ் சார்ஜ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இப்போ ஹீரோ. சரியா? ஓகே, ஸோ இதை சுற்றி ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட தாக்கம் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்படி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ இந்த சார்ஜை ஆரிஜினாக வச்சுக்கிட்டு, ஓகேவா, இந்த சார்ஜ்லேருந்து அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஒரு பாயிண்ட் பிக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சேன்னா இட் இஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆர். ஓகேவா? இந்த பாயிண்ட் பியில் எனக்கு பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கணும், பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி. இப்போ இது நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், அதான் இப்போ இங்கே டிஸ்கஷன். இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இந்த பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, இதை சுற்றி இருக்கிற ஒரு 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 ரேண்டமான ஒரு பாயிண்டில் பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம
இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து 2 விஷயம் தெரியணும். E தெரியணும், dr தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் வந்து என்னது, நம்ம ஏற்கனவே இந்த முன்னாடி படிச்சிருப்போம். which is equal to 1/4πε0 q/r². ஓகேவா, r² into r cap. இப்போ வந்து இந்த பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா என்னது, இந்த ஃபார்முலா தானே வரும். ஸோ இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஓகே, ஸோ இதை வந்து என்னோடய ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்னோடய ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே dr வந்து என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் தானே. ஸோ dr வந்து என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இந்த வெக்டரை dr நான் எப்படி எழுதலாம்னா, drோட இது வந்து எப்போவுமே ஒரு வெக்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெக்டர் லைக் ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெக்டரை எப்படி எழுதலாம், ஏவோட மேக்னிடியூடு இன்ட்டு ஏவோட டேரக்ஷன். இந்த ஏவோட யூனிட் வெக்டர் வந்து டேரக்ஷனை பற்றி சொல்லுமா, இது வந்து டேரக்ஷன் பற்றி சொல்லும், இது வந்து மேக்னிடியூட் பற்றி சொல்லும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நான் dr எப்படி எழுத போகிறேன்னா, dr இன்ட்டு r cap. ஓகேவா? drனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு லென்த் எடுத்தால் இதான் dr, இதுதான் dr. ஓகேவா? ஸோ dr வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? இந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ எனக்கு ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை சுற்றி லைக் அதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எப்படி போகும்ல, அதுலேருந்து ரேடியலி அவுட்வேர்ட் போனோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா r cap டைரக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி வெளியே வர மாதிரி இருந்தால், இல்லை உள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது -r cap, அது ரேடியலி இன்வெர்ட் டைரக்ஷன். ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய சார்ஜ் வந்து இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. லைக் என்னோடய சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய dr வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னோடய drோட டைரக்ஷன் வந்து dr cap வந்து என்னது, இட் இஸ் அலாங் r cap. ஓகேவா? r capக்கு தானே அலாங்காக இருக்குது. ஓகேவா? சிம்பிள். ஸோ அதனால தான் என்னோடய டைரக்ஷனுக்கு dr capக்கு பதில் நான் drன்னு போட்டிருக்கேன். அண்ட் dr வந்து மேக்னிடியூட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னோடய ஈக்குவேஷன், இது வந்து என்னோடய ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 and 2. இல்லை, ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 and 2 in equation 1. ஸோ நான் ஈக்குவேஷன் 3ஐயும் சரி ஈக்குவேஷன் 2ஐயும் சரி 1ங்கிற ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், லைக் எனக்கு 1ங்கிற ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும்னா எனக்கு E வேணும், dr வேணும். அது இங்கே கிடச்சிருக்கல, ஈயும் இருக்குது அண்ட் drவும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ V at potential at point P is equal to minus இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் Pக்கு நான் கொண்டு வரேன், which is equal to 1/4πε0 q/r² r cap டாட் dr r cap. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம், இது பாயிண்ட் Pன்னு நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் பாயிண்ட் இங்கே வந்து நான் ஆறுன்னு எழுதலாம்ல. ஏன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்ஃபினிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இன்ஃபினிட்டிலேருந்து நான் வந்து பாயிண்ட் Pக்கு வரேன். ஓகேவா? ஸோ ஆரிஜின்லேருந்து கேல்குலேட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஆனால் ஆரிஜின்லேருந்து பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து r தானே. ஓகே தானே? இந்த ஆரிஜின் சார்ஜ் தான் ஆரிஜின். சார்ஜ்லேருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r தானே. ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து நான் சார்ஜ்லேருந்து இன்ஃபினிட்டிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து சார்ஜ்லேருந்து ஆறுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கேன். ஓகேவா? அதான் அதான் இங்கே வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? Pக்கு பதிலாக ஆரும் எழுதிக்கலாம். ஓகே, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும்னா r தான் எழுதணும், அது ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் இதில் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வெளியே எடுத்துடுறேன். லைக் 1-1/infinity to r 1/4πε0 qr² dr. இது வந்து r cap டாட் r cap தானே. ஸோ டாட் ப்ராடக்டில் இந்த மாதிரி இருந்தால் இதோட வேல்யூ என்னது, இந்த வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ r cap டாட் r cap வந்து 1 ஆயிரும். ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து 1 இருக்கும். நான் இதை வந்து சும்மா எதுவுமே எழுதாமல் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இந்த டேர்ம்லாம் கான்ஸ்டன்ட் தானே. இந்த டேர்மில் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடலாமா? வெளியே எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு என்ன வரும், -q/4πε0
integrating from infinity to r 1 by r square into dr, 1 by r square into dr. Okay va? Okay, so potential at point p is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா potential at point p is equal to minus q by 4 pi epsilon naught. Okay va? இந்த டேர்ம் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், லைக் இது வந்து dr by r ஸ்கொயர் இருக்கா. ஸோ அப்போ இந்த ஆர் ஸ்கொயரை -2rன்னு இங்கே கொண்டு வந்துடும். இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் r -2 + 1 டிவைடட் பை -2 + 1 which is equal to -1 by r வரும். அதாவது -r - 1 வரும். r - 1னா 1 by rன்னு எழுதிக்கலாமா. ஓகே, ஸோ அப்போ என்னோட இதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன வரும்னா 1 by r infinity to r. ஓகேவா, infinity to r வந்துடும். ஓகேவா, சிம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு -q. ஓகே, ஒரே நிமிஷம், இங்கே ஒரு மைனஸ் சைனை நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் சைனும் இங்கே இருக்க மைனஸ் சைனும் கேன்சல் ஆகி என்ன ஆகும்னா எனக்கு வந்து q by 4 pi epsilon naught வெளியவே இருக்கும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 1 by r minus 1 by infinity வரும். ஓகேவா, ஸோ இந்த டேர்ம் என்னாகும், இட் அப்பியர்ஸ் டு 0. ஏன்னா 1 டிவைடட் பை ஒரு இன்ஃபினிட்டிங்கிற ஒரு லார்ஜ் நம்பர் இருந்தால் இட் இஸ் ஈக்குவலன் டு 0 தானே. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Vp இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால பாயிண்ட் Pயில் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு q by 4 pi epsilon naught r. ஓகேவா, சிம்பிள். Okay, so this is the formula for the potential due to a point charge at a distance rல இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து அட் அ டிஸ்டன்ஸ் rல அட் அ பாயிண்ட் Pயில் வந்து பொட்டன்ஷியல் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா, இப்போ ஒரு நிமிஷம் அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், என்னென்னா இங்கே வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேவா, ஸோ ஃபார் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ்க்கு, ஓகேவா, இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ்க்கு என்னோட பொட்டன்ஷியலோட வேல்யூ நான் இப்படி எழுதலாம். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ஆர்னு எழுதலாம். பாருங்கள், லைக் V இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ஸோ E இன்ட்டு ஆர், E இன்ட்டு ஆரா, கரெக்ட் தான். ஸோ ஈயோட வேல்யூ என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q by r ஸ்கொயரா. ஓகேவா, இன்ட்டு ஆர்னு எழுதும் போது நமக்கு இந்த வேல்யூ வருதா. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள், EREன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்களேன், டியூ டு பாயிண்ட் சார்ஜ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இது வந்து ஒரு வெக்டர் ஃபீல்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வெக்டர் ஃபீல்டு, ஒரு ஃபீல்டு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபீல்டு தான். பட் ஆனால் எவ்ரி பாயிண்ட்லேயே உங்களுக்கு அந்த எவ்ரி பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடும் தெரியும், டைரக்ஷனும் தெரியுங்கிறனால இது வந்து ஒரு வெக்டர் ஃபீல்டு. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஸ்கேலர் ஃபீல்டு. இது வந்து ஸ்கேலர், இதுக்கு வந்து வேல்யூ மட்டும்தான், டைரக்ஷன் கிடையாது. ஸோ பொட்டன்ஷியல் இஸ் அ ஸ்கேலர் வேல்யூ. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு பாசிட்டிவ் உங்களோட சோர்ஸ் சார்ஜ்னால் இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரீஜனில் தான் வந்து அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதை சுற்றி இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எல்லா பாயிண்ட்லேயும் ஒரு பொட்டன்ஷியல் வேல்யூ இருக்கும். இதை சுற்றி எல்லா பாயிண்ட்லேயும் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். பட் ஆனால் பொட்டன்ஷியலுக்குன்னு டைரக்ஷன் இருக்காது. ஓகேவா, ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் Q நாட். Q நாட்னா டெஸ்ட் சார்ஜ். ஸோ இதை வந்து நான் இன்னும் உங்களுக்கு நல்லா இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன்,
இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பழைய நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எடுத்துக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஓகேவா? இந்த சார்ஜோட மேக்னிடியூட் Q அண்ட் இது வந்து நம்மளோட சோர்ஸ் சார்ஜ், ஓகேவா? ஓகே, ஸோ இதை சுற்றி இருக்கிற ரீஜனில் லைக் இதுதான் இதை சுற்றி இருக்கிற ரீஜன், இவ்வளோ பெரிய ரீஜன், இது ஃபுல்லாகவே அதை சுற்றி இருக்கிற ரீஜன் தான். இதில் வந்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறது, இந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த ப்ளஸ் கியூங்கிற சார்ஜை சுற்றி இருக்க ஒரு ரீஜன் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை